ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். சமச்சீர் கல்வி புக்கில், அதாவது 12th நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட்டில் கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். ஓகேயா? உங்கள்கிட்டையும் புக் இருக்குன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் given below, prepare receipt and payment account of குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப். அப்படின்னா கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் போடுங்க அப்படிங்கிறாங்க. ஃபார் த இயர் 31st December 2018. ஓகேயா? சரி, இதில் ஒரு ஐட்டமும் அது ரிசிப்டாக பேமெண்ட்டாக எப்படி வரும்னு சொல்கிறேன். முதல்ல கேஷ் ஆன் ஹேண்ட், அதாவது ஆரம்ப இருப்பு எப்போதுமே ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் வரும், க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் வரும். ஓகேயா? அடுத்து சேலரி பெய்டுனா பணம் கைவிட்டு போயிருக்கு, அப்போ அது பேமெண்ட். அது பெய்டு எக்ஸ்பெண்டிச்சர், ஓகே, சார்ஜஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா பேமெண்ட்டில் வரும். ஓகே, அதே மாதிரி ரிசீவ்டு, ஓகே, ரிசிப்ட் அப்படி இருந்ததுன்னா ரிசிப்டில் வரும். இப்போ சேலரி பெய்டுங்கிறது வந்து அவங்களுடைய மந்த்லி சேலரி, ஸோ அப்போ பேமெண்ட்டில் வரும். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டுனா பணம் உள்ளே வந்திருக்கு, அப்போ ரிசிப்டில் வரும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, அதுவும் ரிசீவ்டு சொல்லிட்டாங்க, அப்போ ரிசிப்டில் வரும். ஓகே, ரெண்ட் ரிசீவ்டு, ஸோ அதுவும் ரிசிப்டில் வரும். அடுத்தது பெய்டு ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ். ஸோ இந்த பிரிண்டிங் சார்ஜஸ் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். பெய்டு சொல்லிட்டாங்க, அதனால் அது பேமெண்ட்டில் வரும். ஓகே, லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு. சரி, இந்த லாக்கர் ரெண்ட்டுங்கிறது வந்து ரிசிப்டாகவும் இருக்கலாம், பேமெண்ட்டாகவும் இருக்கலாம். ஓகேயா? இந்த இடத்துல ரிசீவ்டு சொல்லிட்டாங்க, ஸோ அப்போ ரிசிப்டில் வரும். ஓகே, அடுத்தது டோர்னமெண்ட் ரிசிப்டில் வரும். டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் அது பேமெண்ட்டில் வரும். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ்ன்னு அர்த்தம், நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம்ல, அப்படின்னா நம்ம கையை விட்டு பணம் போகிறது, பொருள் வாங்குகிறோம். கரெக்டாக? அப்படின்னா அப்போ அது பேமெண்ட் சைடில் வரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்குது இங்கே. ஸோ மேலே குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபார் த இயர் எழுதிடுங்க, எந்த இயரோ அந்த இயர். இது 31st December 2018. ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசிப்ட் வரும், டெபிட் வரும். ஆல்வேஸ் ஒரு லெஜர் போட்டிங்கன்னா லெஃப்டில் டெபிட், ரைட்டில் கிரெடிட். ஓகேயா? ஸோ ஸ்டார்டிங் பேலன்ஸ் ஓப்பனிங் கேஷ் போட்டுக்கோங்க, அப்புறம் எல்லா ரிசிப்ட் போட்டுருங்க. ஓகே, போட்டுட்டு லெஃப்டில் வந்து எல்லா பேமெண்ட்ஸ், சார்ஜஸ், எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் போட்டிக்கிட்டு இப்போ என்ன இதில் மிஸ்ஸிங்காக இருக்குது, இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் நிறைய வரவு செலவு வந்திருக்கு. அப்போ என்ன தேவை நமக்கு? கரெக்டு. அப்போ கையிருப்பு தேவை. நமக்கு ஆரம்ப தொகை தெரியும், கரெக்டாக? கையிருப்பில் எவ்வளோ வந்து கேஷ் இருக்குங்கிறது தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆரம்ப இருப்பு, ஓகே, ப்ளஸ் எல்லா ரிசிப்ட்டு மைனஸ் பேமெண்ட் என்ன வரும்? கரெக்ட். அதுதான் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் போட்டிருக்காங்க இங்கே, 5000 rupees. ஓகேயா? ஸோ இந்த சம்மை நீங்களும் போட்டு பாருங்கள். அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலான்னு. தேங்க்யூ.